வணக்கம் நேயர்களே! மற்றும் ஒரு யாவரும் கேளீர் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்முடன் பேசுவதற்காக பல்வேறுபட்ட அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கிறார். இணையத்தின் வாயிலாக, ஆன்லைன் வாயிலாக தமிழ் தேசிய கட்சியினுடைய செயலாளர் நாயகம் திரு எம்.கே. சிவாஜிலிங்கம் அவர்கள். மூத்த அரசியல்வாதி. அவரிடமே பேசலாம். வணக்கம் திரு எம்.கே. சிவாஜிலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஆரம்பத்திலே இப்போது இலங்கையினுடைய இந்த நிலவரம் என்பது திடீரென்று ஜனாதிபதி மக்களுக்கு ஒரு நற்செய்தி என்ற பெயரிலே 2, 3 நாட்களுக்கு முதல் உரை நிகழ்த்தி விட்டு சென்றிருக்கிறார். அதிலே அந்த உரையினுடைய தொனியை பார்க்கும்போது, என்னை தேர்வு செய்கிறீர்களா? அல்லது வேறு யாரையாவது தேர்வு செய்யப் போகிறீர்களா? என்ற கருத்துப்பட அவர் பேசியிருக்கிறார். இன்னும் ஒரு பக்கம் சொல்லப்போனால், இந்த ஜனாதிபதிக்கு தேர்தல் நடத்துவதற்கான எண்ணம் இல்லை என்பது போல எல்லாம் பேசப்படுகிறது. அதை பேசிவிட்டு நாங்கள் தமிழ் தேசிய அரசியல் குறித்து பேச வரலாம். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆம். ஏற்கனவே இலங்கை அரசாங்க ஆட்சியாளர்கள், அதாவது ஜனாதிபதியும், அவருடைய சகாக்களும் இந்த ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கான எத்தனங்களிலே ஈடுபட்டிருக்கின்றார் என்ற பலத்த சந்தேகம் நாடு பூராகவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதற்கான பக்கபலமோ அல்லது இவருக்கு ஆழ்பலமோ கிடையாது என்பதுதான் நிலைமை. பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய பொதுஜன பெரமுனவினுடைய ஆதரவை இவர் இழந்திருக்கின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. இன்னமும் பொதுஜன பெரமுனவுடைய ஆதரவை இழந்து நிற்கிறாரா? பொதுஜன பெரமுனவுடைய ஆதரவை இழந்து நிற்கிறாரா? அல்லது அங்கு முறுகல் பெருமளவிலே இழந்து நிற்கின்றார். ஆனால் அவர்களும் நாட்களை கடத்துவதற்காக தாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக நீடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பிரச்சனையிலே ஓரளவு சமரசத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் ஜனாதிபதியால் இந்த நேரம் பாராளுமன்றத்தை கலைக்க முடியும். தனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னா கலைச்சு போட்டு போனால் என்ன நடக்கட்டு பார்க்கலாம் என்று அவர் செய்யலாம். அதற்கும் பொதுஜன பெரமுனைக்கு பயம் இருக்கிறது. முதல் ஜனாதிபதி தேர்தலை கொண்டு வந்துவிட்டு அதன் பின்னர் பாராளுமன்ற பொறுத்தேர்தல் போக வேண்டும் என்பதுதான் ரணில் விக்ரமசிங்க தவிர ஏனைய சகல தரப்பினருடைய சிந்தனையாக இருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே ஒரு வாக்கெடுப்பை, ஒரு பொதுஜன வாக்கெடுப்பை ரெஃபரண்டம் ஒன்றை நடத்துவதாக இருந்தால் அதற்கு சட்டத்திலே இடம் நேரடியாக இல்லை இவரிடம். இந்த 5 ஆண்டு 6 ஆண்டுகளாக நீடிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்துக்கு இவர் போக வேண்டும் என்று சொன்னால் கூட உடனடியாக உயர் நீதிமன்றத்துக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சென்று தடை வாங்கி அதுக்கு இல்லை என்று சொன்னால் என்ன நடக்கும்? இவர் நடத்த வேண்டித்தான் வரும். இதைவிட மக்கள் எழுச்சி என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. கோத்தபாய ராஜபக்சவை ஓட பண்ணிய அந்த அறகலைய போன்ற ஒரு எழுச்சி கிளர்ச்சிக்கும் முகம் கொடுக்க வேண்டி இருக்கும். ஆகவே பாராளுமன்ற ஜனாதிபதி தேர்தலை ஒத்தி போடுவதற்கு தான் வேட்பாளர் என்பதை இதுவரை அறிவிக்காமல் பொதுஜன பெரமுனவினுடைய ஆதரவு எவ்வாறு அமைய போகின்றது என்பதை அல்லது அவர்களுக்கான அவாசத்தை குறைய கொடுக்கின்ற நோக்கத்திலோ என்னோ காலத்தை தள்ளி கொண்டு போகிறார். அவ்வாறான சில தந்திரங்களிலே வெற்றி பெற முடியுமே ஒழிய தேர்தல் ஒத்திவைப்பு வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்பதுதான் என்னுடைய கருத்து. மக்கள் மத்தியில் இந்த அறகலைய போராட்டத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட யுத்த வெற்றி வீரனாக பார்க்கப்பட்ட கோட்டாபய ராஜபக்சே அடித்து கலைக்கப்பட்டதற்கு பிறகு அவர்கள் மத்தியில் ஒரு மனமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தேசிய பிரச்சனை தொடர்பாக இந்த மாதிரி எல்லாம் சொல்லப்படுகிறது. எனக்கு அதுல பெரிதாக நம்பிக்கை இல்லை. இது கடந்து போகின்ற ஒன்றாகத்தான் நானும் பார்த்தேன். நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? உங்களுக்கு சிங்கள மொழி நன்றாக தெரியும். அவர்களுடைய இல்ல, சிங்கள பௌத்த ஆட்சியாளருடைய மனநிலையிலே அது சின்ன ஒரு தாக்கத்தை உருவாக்குமே ஒழிய அவர்கள் இன்றைக்கு கூட சொல்லட்டும் பார்ப்போம். இலங்கைக்குள்ளே ஒரு ஒரு ஒற்றையாட்சி இல்லாமல் ஒரு ஆட்சியை நாங்கள் நிறுவுவோம், எல்லாருக்கும் எல்லா இனங்களும் ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய அல்லது ஒரு சமஸ்தி முறையிலான ஆட்சி முறை என்று சொல்லிட்டு பாப்பா சொல்ல மாட்டார். ஆகவே அவர்களுடைய அந்த மாற்றம் என்பது அந்த நேரத்திலே ஒரு சில கோஷங்களையும் ஒரு சிலவற்றையும் அங்கே காலிம தொழிலில் ஒலிக்க விட்டதோடு அது முடிந்து விட்டது. அது முடிந்த கதை. ஜேவிபியும் அதிலே பின்னணியில் நின்றது. அதே போல திரு இடதுசாரிகள் சிலர் அவருடைய கட்சிகளும் அதிலே நின்றார்கள். இன்றைக்கு அவர்கள் யாருமே அதே நிலைமையிலே திருப்பி நிற்பார்கள் என்று சொல்லக்கூடிய நிலைமை இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. பெரிய அளவு மாற்றங்கள் எதுவும் ஏற்படாது என்று சொல்கிறீர்கள். ஆமா. தமிழ் பொது வேட்பாளர் அல்லது தமிழர் தரப்பு எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற ஒரு 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 ஆய்வு நடந்து கொண்டிருக்கும் பொழுது, சில கருத்தியல்கள் முன்வைக்கப்படும் பொழுது, தென்னிலங்கையில் இதுவரை நடைபெறாத ஒரு மாற்றம் இம்முறை ஏற்படலாம் ஆட்சியில்
காரணம் நாங்கள் வந்து தொடர்ந்து தென்னிலங்கையை பொறுத்தவரைக்கும் 2 கட்சிகளுடன் தான் மாறி, மாறி மோதிக் கொண்டிருக்கின்றோம். இம்முறை 3வது ஒரு கட்சிக்கு ஒரு பெரிய அலை எழுந்திருப்பதாகவும், அங்கு மத்தியில் ஆட்சி அமைக்கலாம் என்ற மாரியான ஒரு நிலவரம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேற்கொண்டு அவர்கள் வடக்கில் வந்து சில வாக்குறுதிகளையும் கொடுத்துவிட்டு, தமிழ் தேசிய முன்னணி அரசியல் தலைவர்களை, அதாவது தமிழ் தேசிய முன்னணி அல்ல, தமிழ் தேசிய தரப்பிலே இருக்கக்கூடிய முன்னணி அரசியல் தலைவர்களை சந்தித்து விட்டும் செல்கிறார். மாற்றம் ஏற்படும் என்று நினைக்கிறீர்களா தென்னிலங்கையில்? இல்லை, தென்னிலங்கையிலே எந்த மாற்றமும் இல்லை. வழமை போல ஒரு ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற பொழுது, அந்த பிரதான தரப்பு 2 பேராக இருந்தவர் 2 பேர் அணுகினவர்கள் இப்பொழுது 3வது தரப்பாக இருக்கக்கூடிய 3 தரப்பும் அணுகுகிறார்களே ஒழிய, வேண்டுமென்றால் 4வது தரப்பு வந்தா 4வது தரப்பு இல்ல 5வது தரப்பு முன்ன அணுகுமே ஒழிய, வேற எந்த பெரிய மாற்றங்களும் ஏற்பட்டதாக நான் கருதவில்லை. இல்ல, இல்ல. நான் சொல்றேன். அந்த முதல் 2 அணிகள், அதாவது பாரம்பரியமாக 75 ஆண்டுகளாக வந்திருக்கக்கூடிய அந்த கட்சிகளை தாண்டி 3வது அணி ஆட்சி அமைக்குமா என்று கேட்கிறேன். அ அது ஆட்சி அதற்கு அமையுமா வாய்ப்பு என்ற ஒரு இருக்கிறதா? மாயம் வந்திருக்கிறது. தேர்தல் முடிவுக்கு பின்னர் தான் தெரிய வரும். அது எவ்வளவு தூரம் பின்னடைவை சந்தித்தது, அல்லது கிட்ட வர முடியாமல் போனதா என்பதெல்லாம் தெரியும். ஏறக்குறைய 3 பேருக்கும் சமபலம் என்றால் கூட, 40, 35, 30 என்றெல்லாம் வந்தால் கூட 50% அடைய முடியாது என்று சொல்லுவார்கள். ஆனால் மட்டுமட்டாக ஒரு அணி வந்து 50% தொட்டாலும் தொட வாய்ப்பு இல்லை என்று கூட சொல்ல முடியாது. ஆகவே இந்த சூழ்நிலையிலே அப்படி இல்லாவிட்டால் கூட 1வது, 2வது, 3வது சுற்றுகள் முடிவடைந்த எத்தனை வீதம் கிடைக்கிறதோ அது அதிக வாக்குகளை பெற்ற அணி அந்த வேட்பாளர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார். அது வேண்டாம் வெறும் 35யோடும் இருக்கலாம். ஆகவே இந்த சூழ்நிலையிலே நாங்கள் இந்த இதுகளை பற்றியெல்லாம் கவலைப்படாமல், எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, இதுவரை காலம் 75 ஆண்டுகளாக நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம். இனிமேலும் இலங்கைக்குள்ளே ஒரு தீர்வு வரும் என்று நம்பிக்கொண்டிருப்பதை விடுத்து, சர்வதேசத்தை நோக்கி, ஐக்கிய நாடுகள் சபையை நோக்கியதாக ஒரு பொதுசன வாக்கெடுப்பை நடத்துவதை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் என்பதுதான் ஒரே ஒரு பொது வேட்பாளர் என்றும் பொது நோக்கமாக இருக்க வேண்டுமே ஒழிய, அது பொதுஜன வாக்கெடுப்பு இது நாங்கள் அளிக்கப் போகின்ற வாக்குதல் பொதுஜன வாக்கெடுப்பு அல்ல. பொதுஜன வாக்கெடுப்பை கோருகின்ற ஒரு கோரிக்கை. அதை மாத்திரம் புரிந்து கொண்டால் சரி என்பதுதான் என்னுடைய கருத்து. 3வது தரப்பு ஒன்று ஆட்சிக்கு வருகிறது என்றால், அது நேரடியாகவே மக்கள் விடுதலை முன்னணி சார்ந்த ஒரு ஒரு அமைப்பு தான், தேசிய மக்கள் சக்திக்கு தான் அந்த வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அவர்கள் ஆட்சிக்கு வருவார்களாக இருந்தால், அவர்களுடைய சித்தாந்தம், கொள்கைகள், கொள்கை வகுபாடுகள் என்பது எல்லாமே வந்து இதுவரையில் இருந்தவற்றை விட மாற்றி அமைக்கப்படும். கிட்டத்தட்ட அவருடைய சித்தாந்தம் என்பதெல்லாம் வேறு. அவ்வாறு ஒரு மாற்றம் வந்தால், அது தேசிய பிரச்சனையிலும் ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா? தமிழர் பிரச்சனையிலும். இல்ல, இல்ல. தேசிய பிரச்சனையை பொறுத்தவரையில தமிழ் மக்களுக்கு ஒரு தேசிய பிரச்சனை இருக்கின்றது என்பதை அவர்கள் இன்னும் திட்ட தெளிவாக சொல்லவில்லை. ஒரு நாடு பூராவும் பொருளாதார பிரச்சனை, வேறு பிரச்சனைகள் என்றுதான் கூறிக்கொண்டு போகின்றார்களே ஒழிய, வெறும் மொழி பிரச்சனை என்றவாறு சொல்லப்படுகிறதே ஒழிய, ஒரு தேசிய இனத்துக்கான பிரச்சனை என்பதை கூட அவர்கள் ஒரு இடதுசாரிகளாக இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. எங்களுக்கு ஒரு வாழ்விடம் இருக்கிறது. ஒரு 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 அதற்கான எங்களுக்கான ஒரு சுயநிர்ணய உரிமை இருக்கின்றது என்ற அடிப்படையிலே அவர்கள் சிந்திப்பதற்கு தயாராக இல்லை, ஏற்றுக்கொள்வதற்கும் தயாராக இல்லாமல் இருக்கின்ற சூழ்நிலையிலே, அவ்வாறு அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் கூட, இந்த தேசிய இன பிரச்சனை தீர்க்கப்படும் என்ற வாய்ப்பு இருக்கும் என்று நான் அறவே நம்பவில்லை. இதுதான் நிலவரம். இப்போ சர்வதேசத்தை நோக்கி இப்போ நீங்கள் சொல்கின்ற அந்த கருத்து, ஐநாவுக்கு கொண்டு சென்றுதான் இதற்கு ஒரு சரியான தீர்வை தமிழர்கள் நியாயமான தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்வதும், அதற்கு பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என்ற தரப்பிலே நீங்கள் இருக்கின்றீர்கள். அதேதான் உங்களுக்கு எதிரணியில் இருக்கக்கூடியவர்களும் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஆம், இதை சர்வதேச மட்டத்தில் தான் தீர்க்க வேண்டும். ஐநாவுக்கு தான் இது செல்ல செல்ல வேண்டும். ஆனால் பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்தக்கூடாது. தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்கிறார். 2 பேருமே ஒரே விஷயத்தை வேறு வேறு தளத்தில் இருந்து சொல்லுவது வந்து ஆபத்தானது இல்லையா? மக்களை பொறுத்தவரைக்கும். ஆம். மக்களை பொறுத்தளவிலே, அவர்கள் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்பவர்கள் சொல்வதிலிருந்து, எவ்வாறு புறக்கணிப்புக்கு கணிசமான வாக்குகள் கிடைத்தது என்பதை காட்டப் போகிறார்கள். வழமை போல ஒரு 100% வாக்களிப்பு ஒரு காலமும் எங்கும் நடைபெற்றது இல்லை. ஆகவே 65 வீதம் அல்லது 65 62% 70%, 71% என்றால், செத்தவர்கள், கெட்டவர்கள், நாட்டிலே இல்லாதவர்களுடைய வாக்களிப்பு வீதம் இருக்காது. அல்லது வாக்களிக்க விருப்பம் இல்லாமல் அல்லது சுயநலம் காரணமாக இருப்பவர்கள் கூட அங்கே செல்ல மாட்டார். ஆகவே அதிலே இவர்கள் வாக்களிக்காத பகிஷ்கரித்தவர்களுடைய எத்தனை வீதம் என்பதை எவ்வாறு உலகத்துக்கு காட்டப் போறார் என்ற கேள்விதான் இருக்கிறது. அப்படி என்றால் இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? போய்
அங்கே வாக்கு சீட்டுகளை செல்லுபடியற்றதாக செய்துவிட்டு இதே ஒரு கோரிக்கையாக காட்டுங்கள் என்றால் சாதாரணமாக 3000 5000 ஒரு தேர்தல் மாவட்டத்திலே வழக்கமாக எவ்வளவு வந்ததோ அதை விட கூட அதிகமாக செல்லுபடியற்ற வாக்குகள் வருகின்ற பொழுது அந்த அணியினுடைய கோரிக்கைக்கு வந்தார்கள் என்று சொல்ல முடியும். இவர்களுக்கு அதிலே கூட நம்பிக்கை இல்லை. வாக்களிக்கு நிலையத்துக்கு சென்றுவிட்டு செல்லுபடியற்ற ஆக்குங்கள் என்று சொன்னால் அவர்கள் யாருக்காவது வாக்களித்து விடுவார்கள். ஆகவே இது ஒரு பலவீனமான நிலைமை தான். அது பிரதான செல்லுபடியற்றதாக்குவது என்றால் அது அணிகளாக என்ன சொல்ல இருக்கக்கூடிய இல்லை 4 அணிகளிலே இப்பொழுது 2 அணிகள் பொது வேட்பாளரை பெருமளவிலே ஆதரிக்கின்றன. அது 5 கட்சிகளை உள்ளடக்கிய அந்த அ அணி. அது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி. அதேபோல விக்னேஸ்வரன் ஐயாவுடைய தமிழ் மக்கள் கூட்டணி. இந்த 2 அணிகளும். இலங்கை தமிழரசு கட்சியும் அதிலே இன்னும் தீர்மானம் எடுக்க முடியாம இருக்கிறார்கள். பிளவுபட்ட நிலைமை இருக்கிறது. அதேபோல அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இலங்கை தமிழரசு கட்சியும் இந்த பொது வேட்பாளரை ஆதரிக்காத ஒரு சூழ்நிலை ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொண்டால் இதற்கான ஆதரவு மிக குறைவாகத்தான் இருக்கு. மிக குறைவாக மிக கணிசமான பெரிய வெற்றியை எங்களால் பெற முடியாம இருக்கு. ஆனால் ஒரு சர்வதேசத்தை நோக்கி 25, 30, 40 வீதமான விழுக்காடு மக்கள் இந்த கோரிக்கையை வைக்கின்றார்கள். அதுல எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி. அவை இதை அவர்கள் புரிந்து கொண்டு இதை நோக்கி நகர வேண்டுமே ஒழிய அதை விடுத்துவிட்டு இது இந்த வேட்பாளர் தோற்கடிப்போம் என்று வெல்வதற்காக இந்த வேட்பாளர் பொது வேட்பாளர் நிறுத்தப்படவில்லை. 100க்கு 1000 வீதம் நாங்கள் தோல்வி என்று தெரிந்து கொண்டுதான் இந்த வேட்பாளர் நிறுத்தப்படுகின்றார். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. தோல்வி என்றுதான் நிறுத்துகின்றீர்கள். ஏற்கனவே இந்த தனி தமிழ் வேட்பாளர் நிறுத்துவது என்பது இதே 75 ஆண்டுகளில் நாங்கள் செய்து பார்த்திருக்கிறோம் இல்லையா? அதுவும் பெரிய அளவு வெற்றி தந்த ஒரு 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 முறை இல்லையே. நீங்களும் கூட ஒரு முறை ஜனாதிபதி வேட்பாளராக இருந்திருக்கின்றீர்கள், நின்றிருக்கின்றீர்கள். ஒரு முறை அல்ல 2 முறைகள். அதாவது 2 தடவைகள் ஜனாதிபதி வேட்பாளராக 2 முறை 2 தடவை. 2 ஆமா, தடவைகள். நின்றிருக்கின்றீர்கள். அதுவே அப்ப இது ஏற்கனவே பரீட்சித்து செய்த ஒரு முறைதான். இதுல என்ன மாற்றத்தை நிகழ்த்தி விட முடியும் என்று நினைக்கின்றீர்கள் இம்முறை அப்படி இல்லை, என்னதான் நான் உலகத்தில் பெரிய சொல்வது மாற்றம் நடந்து விட்டது என்று நினைக்கிறீர்கள்? இப்பொழுது நடக்கப் போகிறது 9வது ஜனாதிபதி தேர்தல். 1வது ஜனாதிபதி தேர்தலிலே கூட திரு குமார் பொன்னம்பலம் அவர்கள் வேட்பாளராக போட்டியிட்டு 1,73,000 வாக்குகளை அவர் பெற்றிருந்தார். அதிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே முதலாவதாக வந்திருந்தார். அது செய்தி சொல்லப்பட்டது. ஜனாதிபதியாக இருந்தவர் யாழ்ப்பாண மாவட்டத்திலே தோற்கடிக்கப்பட்டு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருந்தார். எனவே அவ்வாறான சில செய்திகள் அங்கே சொல்லப்பட முடியும். நான் போட்டியிட்ட தேர்தல் என்று பார்த்தால் 2010 தேர்தலில் என்னை எந்த கட்சிகளும் ஆதரிக்கவில்லை. ஆகவே நான் ஒரு தனி வேட்பாளராக பொது வேட்பாளர் தமிழ் வேட்பாளராக போட்டியிட்டாலும் ஒரு கொள்கையை வைத்துக் கொண்டு போட்டியிட்ட காரணத்தால் 9,000 சுமார் 9,000 வாக்குகளை தான் இந்த தேர்தலில் என்னால் பெற முடியும் ஒழிய ஆனால் அந்த கோரிக்கைகள் சர்வதேசத்துக்கு தெரியப்படுத்தப்பட்டிருந்தது. அமெரிக்கா விக்கிலீக்ஸிலே வெளியாகிய அந்த செய்தியை அமெரிக்காவுடைய தூதுவராக இருந்த திருமதி பிரெட்ரிகா அவர்கள் அனுப்பி வைத்திருந்தார். சுவாஜிலிங்கம் 2 பாராளுமன்றங்கள், தமிழர்களுக்கு ஒரு பாராளுமன்றம் தேவை, சிங்களவர்களுக்கு ஒரு பாராளுமன்றம் தேவை என்கிறார். பிரபாகருடைய உறவினர் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒரு வேட்பாளராக இருக்கிறார். சர்வதேச ரீதியாக போர்க்குற்றங்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று கேட்கின்ற ஒரே ஒரு அரசியல்வாதியாக இருக்கின்ற செய்திகள் எல்லாம் போயிருந்தது. அவை ஒரு சாதாரண நான் ஒரு வேட்பாளரை வைத்துக் கொண்டே இவ்வாறு அவர்கள் செய்தியை அனுப்பி இருக்கிறார்கள் என்றால் நாங்கள் இன்றைய தமிழ் கட்சிகளிலே பல அணிகள் சேர்ந்து ஒரு தேர்தலில் வேட்பாளர் நிறுத்துகின்ற பொழுது அது 2 தடவைகள் நான் எடுத்து பரீட்சித்து பார்த்ததில்ல. கடந்த தடவைகள் கூட தமிழ் மக்கள் பேரவை அந்த பரீட்சை அந்த செயலில் இறங்க முற்பட்ட பொழுது ஒரு கட்சி கிடைக்காத காலத்தில் தான் அவர்கள் பின்வாங்கினார்கள். அந்த நேரத்திலே தான் நான் திருமதி அனந்த சசிதரனை வேட்பாளராக நிறுத்துவதற்கு திரு ஆனந்த் சங்கரி ஐயாவுடன் தொடர்பு கொண்டு தமிழர் விடுதலை கூட்டணி சின்னத்திலே போட்டியிட முயற்சி தோல்வியடைந்ததை தொடர்ந்தான் திருமதி அனந்தி சொன்னார்கள், நீங்கள் போட்டியிடுங்கள், நீங்கள் போட்டியிடுவதாக இருந்தால் சுயேட்சையாக நீங்கள் போட்டியிட முடியும். நீங்கள் ஒரு முன்னாள் எம்பி, இந்நாள் எம்பி என்ற ரீதியிலே 2010 போட்டியிட்டீர்கள், இப்போது முன்னாள் எம்பி என்றாவது போட்டியிடுங்கள். இந்த முயற்சி கூடாது, அடுத்தடுத்த தடவைகளாவது நிறைவேற வேண்டும். அந்த தடவைகளிலே பிடிவாதமாக நாங்கள் போட்டியிட்டதுதான் இன்றைய பெரிய ஒரு எழுச்சியாக மாறி இருக்கிறது. அவை 2 தடவைகள் தோற்றுவோம் என்பதற்காக அந்த முயற்சி இந்த தடவையும் தோல்வி அடையும் என்று இல்லை என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. இல்ல முயற்சி அது நீங்க சொல்ற மாதிரியே 1000 மடங்கு இது தோல்வி அடையத்தான் போகிறோம் என்று தெரிந்துதான் களத்துல இறக்கப்படுது. அது சரி. ஆனா இந்த முயற்சி என்பது அந்த பெருவேறு முக்கியம் இல்லையா? இதுதான் முயற்சி, இதுதான் வழி.
என்று சொல்வது சரி. ஆனால் பெறுபேறு என்ன என்பதுதானே முக்கியம். இல்ல குறைந்தபட்சம் இந்த பெறுபேறு பெறுபேறு வந்து அடுத்த பெறுபேறு தான் கட்டத்தை நான் கூற நோக்கி விரும்புகின்றேன். நகர்த்துமா என்ற ஒரு கேள்வி இல்ல இருக்கு இல்ல இல்லையா? உதாரணமாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், இப்பொழுது அமெரிக்க காங்கிரஸிலே 1230 என்ற ஒரு தீர்மானம் முன்மொழியப்பட்டிருக்கிறது. 8 காங்கிரஸ் உறுப்பினர்களால், பாராளுமன்ற உறுப்பினர்களால் முன்மொழியப்பட்டிருக்கிறது. சுதந்திரத்துக்கான ஒரு பொதுசன வாக்கெடுப்பு என்று அவர்கள் இண்டிபெண்டன்ஸ் ரெஃபரண்டம் என்று அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். ஆனா அந்த தீர்மானத்திலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், பல விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இனப்படுகொலை என்பதை கூறியிருக்கிறார்கள். இனப்படுகொலை என்பது வடக்கு மாகாண சபையில 2015ஆம் ஆண்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இப்பொழுது கனடாவினுடைய பிரதமரும் இனப்படுகொலை என்று சொல்லியிருக்கார். இதைவிட பொதுமக்கள் வாக்கெடுப்பு என்ற தேவை என்பதை 2018 வடக்கு மாகாண சபை தீர்மானம் நிறைவேற்றியதை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கார். இன்றைக்கு கூட எத்தனை பேர் தெரியுமோ தெரியவில்லை வடக்கு மாகாண சபை நிறைவேற்றிய தீர்மானத்தை பற்றி. ஆனால் அமெரிக்காவில் சுட்டிக்காட்டுகிறார் என்றால் கிரவுண்ட்ல இருந்து, தளத்திலிருந்து இந்த கோரிக்கை வந்திருக்கின்றது. அதுபோல இங்கிருந்து ஒரு தளத்திலிருந்து ஒரு கோரிக்கை வருகின்ற பொழுதுதான் அதை நோக்கி அவர்கள் கூட அதை அழுத்தம் திருத்தமாக சொல்வார்கள் என்பதற்கு தான் நாங்கள் இதை சொல்கின்றமே ஒழிய, இது ஒரு எங்களுக்கு சாதகமான ஒரு முடிவை தான் நிச்சயமாக தரும். சுருக்கமாக சொல்வது என்றால், அந்த விடயத்தை திரும்ப திரும்ப அழுத்தி அழுத்தி பதிவு செய்வது. ஆம். ஏனென்றால் இப்பொழுது இனப்படுகொலை நடந்து முடிந்து 2009 முடிந்தது என்றால், இப்பொழுதுதான் கனடா நாடு சொல்லியிருக்கிறது இந்த கடந்த ஆண்டு. 83 இனப்படுகொலை நடைபெற்ற பொழுது இந்தியாவுடைய பிரதமராக இருந்த அன்னை இந்திரா காந்தி அவர்கள் இந்திரா காந்தி. இந்தியாவினுடைய மாநிலங்களவை உயர் சபையில 2 சபைகள், லோக்சபா, ராஜ்யசபாவிலே ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி 1983ஆம் ஆண்டு இனப்படுகொலை தான் இலங்கையில் நடைபெற்றது என்று கூறியிருந்தார். அதுபோல இப்பொழுது கடந்த ஆண்டிலே அமைச்சர், உள்துறை அமைச்சர் கௌரவ அமித்ஷா அவர்கள் ராமேஸ்வரத்தில் வைத்து இனப்படுகொலை நடைபெற்றது, தமிழர்களுக்கு நடைபெற்றது இனப்படுகொலை தான் என்று கூறியிருக்கிறார். கனடா பிரதமர் அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கின்றார். இதை விட கனடாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் தான் ஆட்சிக்கு வந்தால் ஐசிசிக்கும், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கும், இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கும், ஐசிஜே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், சர்வதேச நீதிக்கான நீதிமன்றத்துக்கு, அங்கே நாங்கள் தனிநபர்கள் செல்ல முடியாது, நாடுகள்லாம் செல்ல முடியும் அந்த வழக்கு. இப்பொழுது காசா பிரச்சனைக்கு தென் ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா ஒரு வழக்கை தாக்கல் செய்தது. அதுபோல தாக்கல் செய்யலாம் என்று கூறியிருக்கிறார். ஆகவே இந்த கோரிக்கைகளை நாங்கள் இறுக்கமாக கொண்டு செல்லுகின்ற பொழுதுதான் இவ்வாறான சர்வதேச சக்திகள் எங்களை நோக்கி வரும் என்பதுதான் என்னுடைய உறுதியான கருத்து. நீங்கள் சொல்கின்ற இந்த கருத்தும் சரி, ஏனைய கட்சிகள், அதாவது இந்த தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே இருக்கக்கூடிய முன்னணி கட்சிகள் ஏனையவை சொல்லக்கூடியவற்றும் சரி, ஒரு புள்ளியில் தான் எல்லாமே ஒன்று சேர்கிறது. ஆனாலும் ஏன் இந்த குழப்பம்? ஒருவருக்கு ஒருவர் மாறுபட்ட பாதைகளிலே பயணித்துக் கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன? எல்லாவற்றுக்கும் மேல் வந்து இப்போ விடுதலை புலிகள் காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரைக்கும் அங்கு நீங்கள் ஒரு வலிமையான ஒரு மனிதராக இருந்தீர்கள். ஆனால் இப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளேயே நடக்கின்ற குளறுபடிகள், அப்படி ஒரு கூட்டமைப்பு இப்போது இருக்கிறதா? இல்லையா? அது உத்தியோகபூர்வமாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு விட்டதா? என்ற மாதிரியான கேள்வி எல்லாம் கூட இருக்கிறது. இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கமாக பிரிந்து நிற்பது வந்து அதை எப்படி பார்க்கிறீர்கள்? யாருடைய தரப்பிலே தவறு இருக்கிறது? இல்லை, இப்பொழுது ஆரம்பத்திலே கொஞ்சம் கருத்து முரண்பாடுகள் கொஞ்சம் பிரிஞ்சு இருந்தது போல, இப்பொழுது சமூக அமைப்புகள் பல இணைந்து சுமார் 100 அமைப்புகள் வரை சேர்ந்து இப்பொழுது தமிழ் மக்கள் பொது சபை என்ற ஒரு சபையை உருவாக்கி இருக்கிறார்கள். அதிலே ஏறக்குறைய கணிசமான ஒரு அபிப்பிராயம் உருவாக்கப்பட்டிருக்கு. தமிழ் கட்சிகளிலும் இன்றைக்கு பெரும்பாலான கட்சிகள் அந்த தமிழ் மக்கள் சபையோடு பேசுவதற்கு ஏற்கனவே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 5 கட்சிகளுடைய கூட்டணி 24ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்திலே, வவுனியாவில் நடைபெற்ற கூட்டத்திலே பேசுவதற்கான தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள். அதுக்கான 5 கட்சிகளும் சேர்ந்து ஒரு மனதான தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள். 29ஆம் தேதி மீண்டும் இந்த தமிழ் மக்கள் பொது சபையுடன் பேச இருக்கிறார்கள். ஆகவே இது களத்திலே இப்ப இறங்கி இது செயலுருவ பெறுகின்ற கட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதிலே வேறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். இதிலே தமிழரசு கட்சி என்ன முடிவை எடுக்கும், அதே போல கடைசி நேரத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அவர்கள் ஒரு மனமாற்றத்துக்கு வந்து அவர்களும் இதை ஆதரிப்பார்களாக இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு ஆதரவு சக்தியாக மாறும். ஆகவே ஒரு தேர்தலிலே எந்த வேட்பாளருக்கும், சிங்கள வேட்பாளர்களுக்கும் யாருக்கும் வாக்களிக்க கூடாது, தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பு என்பது அவர்களுடைய கொள்கைக்கு முரணானது அல்ல.
அந்த நிலைமையிலே அவர்களும் வரக்கூடிய ம். வாய்ப்பு அறவே இல்லை என்று சொல்ல முடியாது, இருக்கிறது. அதே போல தமிழரசு கட்சியிலும் இந்த அளவு வீதம் வருகின்றது என்பதை வைத்துக் கொண்டுதான் எங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே வெற்றியா, ஒரு கணிசமான ஒரு 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 சுமாரான வெற்றியா என்பதை சொல்ல முடியும். எது எப்படி இருந்தாலும் மக்களுடைய ஆதரவு இன்றைக்கு 1977ஆம் ஆண்டிலே எவ்வாறு ஒரு தனிநாட்டுக்கான தீர்மானத்தை எடுத்து வாக்கெடுப்பு நடத்தி அமோகமான வெற்றி கிடைத்ததோ, அது போன்ற ஒரு எண்ணப்பாடு, உணர்வு இப்பொழுது மிகப்பெரிய அளவிலே மக்கள் மத்தியிலே தோன்றியிருப்பது, இது ஒரு ஆரோக்கியமான செயற்பாடாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். இப்ப இந்த விடுதலை புலிகள் காலத்தில் கூட ஒரு 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 மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது இல்லையா? 2005ஆம் ஆண்டு தேர்தலை பொறுத்தவரை. ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய இலங்கைக்குள் தீர்வு என்ற அடிப்படையில் அவர் வந்து களத்தில் இறங்கினார். ஒற்றையாட்சிக்குள் தான் தீர்வு என்ற தீர்வில் முன்வைத்து மஹிந்த ராஜபக்சே களத்தில் இறங்கினார். கிட்டத்தட்ட மஹிந்த ராஜபக்சே ஆட்சிக்கு வருவதற்கு காரணமே வந்து விடுதலை புலிகள் தான் என்ற அடிப்படையில் அந்த தேர்தல் வந்து மாறிப்போனது. அப்போது வந்து வடகிழக்கு வாக்கு இல்ல, இல்ல. புறக்கணிப்பு அந்த என்பது இது அந்த இல்லாமல் அந்த அந்த இருந்திருந்தால் கிருஷ்ணா அவர்களே, அது சம்பந்தமா நான் பல தடவைகள் பல ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்திருந்தேன். விடுதலை புலிகள் விரும்பி மஹிந்த ராஜபக்சவை ஆதரிக்கவில்லை. ரணில் விக்ரமசிங்காவுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. அதை அவர் பாவிக்கவில்லை. இதை நான் சிங்களத்திலும், அதை தமிழிலும் கொஞ்சம் பல தெளிவுபடுத்துங்களேன். ஊடகங்களில் அதை அதை சொல்லி அதை அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்களேன் அதை. அது தெளிவுபடுத்துவதாக இருந்தால் 2005ஆம் ஆண்டிலே ஜனாதிபதி தேர்தல் வந்த பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாங்கள் கிளிநொச்சிக்கு அழைக்கப்பட்டிருந்தோம். 22 பேரும் அழைக்கப்பட்டிருந்தோம் எம்பிக்கள். அப்பொழுது அன்றைய கூட்டத்திலே 20 பேர் தான் கலந்து கொண்டிருந்தார்கள். 2 பேர் கலந்து கொள்ளவில்லை. 20 பேர் கலந்து கொண்ட கூட்டத்திலே திரு தமிழ்ச்செல்வன் அவர்கள் தெரிவித்தார்கள், தமிழீழ விடுதலை புலிகளுடைய மத்திய குழு இந்த தேர்தலை பகிஷ்கரிக்கின்ற ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் இதற்கு எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கோரிய பொழுதுதான் நான் அப்பொழுது சொன்னேன், நீங்கள் ஆதரித்து தீர்மானத்தை எடுத்துவிட்டு எங்களோட பேசுவதிலே பிரயோஜனம் இல்லை. எங்களுடன் பேசிவிட்டு எங்களுடைய கருத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வந்தால் அது சரி. அது தீர்மானம் நீங்க சரியாக எடுக்க நாங்கள் சொல்வதை எங்களுடைய ஆலோசனையை கேட்டிருக்கலாம், கேட்காம விடலாம். அது வேற பிரச்சனை. இல்ல நாங்கள் அதை திருப்பி ஒருக்கா மறுபரிசீலனை செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு காரணத்தை விளக்கினார். அது கருணாவை பிரித்தது நாங்கள் தான் என்று காமினிச நாயக்காவுடைய மகன் அவர்களும் அதே போல அண்மையிலே இந்தியாவிலே அமைச்சராக இருந்து என்ன தூதுவராக இருந்த மிலிந்த முன்னாள் மொரகொட அமைச்சராக இருந்த மிலிந்த மொரகொட. மிலிந்த மொரகொட அவர்களும் ஒரு காமினிச ஒரு சின்ன நாயக்காவுடைய குறுக்கு மகன் ஒரு சின்ன ஆ, குறுக்கீடு. இப்போ ஆ, கருணாமானே வந்து காலியில் வைத்து சொல்லிவிட்டார். என்னை வந்து பிரித்தது ரணில் விக்ரமசிங்க தான். ரணில் விக்ரமசிங்க தான் என்னை அழைத்தார் என்பதை கருணாவே இப்போ சொல்லிவிட்டார் ஒரு 2 கிழமைக்கு அது முன்னர். சரி அது சரி அது 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 இல்ல பிரச்சனை. அதே புலிகள் சொன்ன நேரத்திலே தான் காமினிச நாயக்காவுடைய மகன் நவீன் திசாநாயக்கா அவர்கள் 2 பேரும் சொன்ன பொழுது எங்களுடைய உறுப்பினர் சிலருக்கு அதிலே குழப்பம் வந்த பொழுது தான் சொன்னார்கள், இல்லை தேவை என்றால் நாங்கள் உங்களுக்கு சிங்களத்திலே ஊடக அறிக்கைகள் இருக்கின்றன. அதை நாங்கள் தொலைக்காட்சி அறிக்கைகள் அல்லது மற்ற ஒலி 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 வடிவிலான அறிக்கைகளை போட்டு காட்டலாம். வேண்டுமென்றால் உங்களுக்கு மொழிபெயர்ப்பாளர்களையும் ஒழுங்கு செய்யலாம். பின்னர் அவர் அண்ணாந்து பார்த்துவிட்டு சொன்னார், திரு அமர தமிழ்ச்செல்வன் அவர்கள், ஏன் இங்கே சிவாஜிலிங்கம் அண்ணன் இருக்கிறார், ரவிராஜ் அண்ணன் இருக்கிறார், இவர்கள் உங்களுக்கு மொழிபெயர்ப்பார்கள். அஞ்சனை இல்லை தேவையில்லை, நாங்கள் இதை பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், விஷயத்துக்கு போவோம் என்று. ஏன் ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படக்கூடாது? இந்த ஒரு புலிகளுடன் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சமாதான காலத்தை கொண்டு வந்த பிரதமராக இருக்கின்ற காரணத்தால் ஏன் வழங்கக்கூடாது என்று கேட்ட பொழுதுதான் நாங்கள் வழங்க தயாராக இருக்கின்றோம். அதை அவர்கள் பயன்படுத்துவார்கள். இந்த செய்தியை யார் சொல்வீர்கள் என்று கேட்ட பொழுது எல்லோரும் பேரக்குரிய மௌனமாக இருந்த பொழுதுதான் நான் சொன்னேன், ஒருவரும் இல்லை என்றால் நான் அந்த பொறுப்பை எடுக்கிறேன். அவர் தமிழ்ச்செல்வன் சொன்ன விடயம் இதுதான். அதாவது நாங்கள் கையளித்த ஒரு ஒரு தீர்வு திட்டத்தை அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி 2003ஆம் ஆண்டு இன்டரைம் செல்ஃப் கவர்னிங் அத்தாரிட்டி ஐக்கிய தமிழில் தெரிவித்தால் அது தமிழ்லையாம் இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை சபை இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை என்று தன்னாட்சி அதிகார சபை என்று நீங்க சொல்வது வந்து புலிகளால தயாரிக்கப்பட்ட அந்த தன்னாட்சி அதிகார சபை வரை இல்ல அதான் புலிகள் பல வெளிநாடுகளுக்கு சென்று தயாரித்து பல நிபுணர்களை எல்லாம் போட்டு தயாரித்து விட்டு திரு எரிக் சோல்ஹெய்மிடம் கிளிநொச்சியில வைத்து திரு தமிழ்ச்செல்வன் சந்தித்து சமர்ப்பித்ததுதான் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி 2003ஆம் ஆண்டு.
அதுதான் அந்த தன்னாட்சி அதிகார சபை தீர்வு திட்டம். அதை ம். ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க வந்தால் எங்களுடன் பேச்சுவார்த்தைக்கு அவர் தயார் என்று சொல்லட்டும். இதை பற்றி பேசுவதற்கு இந்த தீர்வு திட்டத்தை பேசுவது தயார் அதாவது என்று அவர் எழுத்து இடைக்கால மூலமாக தன்னாட்சி அதிகார சபை குறித்து அதாவது அதை பற்றி இடைக்கால அந்த அந்த தன்னாட்சி தீர்வு அதிகார சபை திட்டத்தை குறித்து தீர்வு திட்டத்தை பேசுவதற்கு ரணில் தருவேன் விக்ரமசிங்க என்று தயார். சொல்ல தீர்வு திட்டத்தை தருவேன் என்று சொல்லுங்கள் என்று கூட அவர்கள் கேட்கவில்லை. அந்த தீர்வு திட்டத்தை பற்றி விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவேன் என்று நோர்வே நாட்டுக்கு ரகசியமாக நோர்வே ஊடாக எங்களுக்கு ஒரு கடிதம் தர வேண்டும். நாங்கள் அதை வைத்துக்கொண்டு உடனடியாக தேர்தல் பகிஷ்கரிப்பை மீளப்பெறுகிறோம். விரும்பியவர்களுக்கு மக்கள் வாக்களிக்கணும். இவருக்கு வாக்களிங்கள் நாங்க சொல்ல மாட்டோம். ஆனா ஒரு சின்ன அப்பொழுது நாங்க சந்தேகம் சொல்றோம் அது ஒரு சரியான சின்ன நோக்கம். சந்தேகம் இந்த ஒரு ஆ, சின்ன சந்தேகம். இது எல்லாமே வந்து விடுதலை புலிகள் வந்து தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்த பிறகு நடந்ததா? அல்லது அறிவிப்பதற்கு முதல் நடந்ததா? இல்லை அவர்கள் ஒரு தடவை தாங்களவா தீர்மானம் எடுத்தா வெளியேறி இறுதி தீர்மானத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேசிவிட்டு அறிவிப்போம் என்று சொல்லியிருந்த நேரத்தில் தான் இது நடந்தது. அதன் பின்னர் சரி, தான் சரி. நாங்கள் அதை கேட்டுவிட்டுத்தான் உடனடியாக நான் அந்த தீர்மானத்தை அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு வந்து ரணில் விக்ரமசிங்காவுக்கு அந்த தகவலை கொடுத்து 3-4 நாட்களாக அ. எந்த பதிலும் பெறாத நேரத்திலே தான் நான் மீண்டும் போய் அங்கே போய் சொன்னேன். இல்லை நேரடியாகவே ரணில் விக்ரமசிங்கவிடம் ஒப்படைத்தீர்களா? நேரடியாக ரணில் விக்ரமசிங்கவிடம் ஒப்படைத்தீர்களா? அல்லது நேரடியாக வேறு யார் மூலமாக? அவர் செயலாளர் மூலம் தான் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் இது எனக்கு இன்னொரு பிரச்சனை இருந்தது. தற்சமயம் அவருக்கு தெரியாமல் இருந்ததா என்று தேர்தல் முடிந்த பின்னர் கூட ஒரு நாள் அவர் லொபியில் இருந்து நாடிக்கு கையை கொடுத்து கொண்டு தனிமையிலே இருந்த பொழுது நான் கிட்ட சேர்ந்து கேட்டேன். சார் நான் உங்களுடன் கதைக்க முடியுமா? கதையுங்கள் சிவாஜி இருங்கள் என்று எனக்கு முன்னாலே கையை காட்டினார். இருங்கள் என்று இருந்துவிட்டு நான் கேட்டேன். இப்படி ஒரு செய்தியை நாங்கள் சொல்லியிருந்தோம். ஏன் நீங்கள் அதற்கு சாதகமான பதிலை சொல்ல இல்லை என்று கேட்டபொழுதுதான், இல்லை சிவாஜி அந்த செய்தி எனக்கு கிடைத்தது. எங்களுடைய கட்சியினுடைய தவிசாளராக இருந்த மாலிக் சமரவிக்ரம போன்றவர்கள் அது தேவையில்லை என்று சொன்னார்கள். அதனால்தான் நான் அதற்கான பதிலை சொல்லாமல் விட்டது. இப்பொழுது இப்ப இந்த 1,75,000 வாக்கிலே நேரத்தில் நான் வந்து தோல்வி அடைந்திருக்கின்றேன். அப்படி அன்றைக்கு அதை செய்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்று இப்பொழுது நான் நினைக்கின்றேன். அது இப்பொழுது முடிஞ்ச கதை. இதை நான் பல தடவைகள் சிங்களத்திலும் தமிழிலும் கூறி அவர் இன்றைக்கு வரை மறக்கவில்லை என்பது. அதை விடுத்து பணம் கொடுத்துத்தான் எமில்காந்தனிடம் பணம் கொடுத்துத்தான் புலிகள் மஹிந்த ராஜபக்ச ஆதரவித்தாளர் என்றால் இப்பொழுது எமில்காந்தன் இலங்கையிலே வந்து நிற்கிறார். அன்றைக்கு நான் கிளிநொச்சி மன்னாரிலே வைத்து ஒரு இறப்பு ஒரு ஒரு ஈமக்கிரியிலே நான் அவரை கண்டேன். நான் பேசவில்லை. அப்ப இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருக்கின்றார் என்றால் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வர முடியாமல் செய்த எமில்காந்தன் எவ்வாறு வந்து நடமாடுகின்றார்? எல்லாத்துக்கும் பதில் வேண்டும், விடை வேண்டும். இதுல 2 சந்தேகம் இருக்கு. இதுல 2 சந்தேகம் இருக்கு. ஒன்று வந்து புலிகள் வந்து அவ்வாறான ஒரு கோரிக்கை இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை குறித்து பேசுவதற்கான ஒரு ஒப்புதலை வாங்கிக் கொடுங்கள் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள் என்றால், அதை வந்து நோர்வே மத்தியஸ்தர்கள் அந்த நேரத்தில் மிக தீவிரமாக இயங்கிக் கொண்டிருந்தார்கள் இல்லையா? ரணில் விக்ரமசிங்கவுடைய மிக நெருங்கிய நண்பராகவும் வந்து எரிக் சோல்கேம் வந்து இயங்கிக் கொண்டிருந்தார் இல்லையா? இப்பவும் அவர் இருக்கிறார். இப்பவும் அவருடைய நண்பராக. அவர்களும் அந்த தொடர்புகளை செய்திருக்கலாம். எதுக்கு சிவாஜிலிங்கத்தை விட்டு அதை வந்து செய்ய வேண்டும்? புலிகள் உயர்மட்ட தலைமையிடம் அப்படித்தானே முடிவு செய்தி அனுப்பப்பட்டது. நிச்சயமாக அது விடுதலை புலிகள் இந்த செய்தியை நோர்வே தரப்புக்கு அனுப்பியிருப்பார்கள். அது எனக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் அதை கடிதம் அவர்கள் கூட தர வேண்டும் என்றால் அவர்களுக்கு அவர் தெரியப்படுத்தி தர வேண்டும். அந்த கடிதத்தை ரகசிய கடிதத்தை புலிகளுடைய பாணி தர வேண்டும் என்று சொல்லியிருந்தார். புலிகளுடைய புலிகள் முடிவுகளை செயல்படுத்துகின்ற விதமே வந்து இப்படி கிடையாது. அவர்கள் வந்து இந்த மாதிரியான முடிவுகளை வந்து இவ்வளவு தூரம் அதாவது அவர்கள் முடிவெடுத்தது என்று மிக திடமாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் இல்லையா? அதான் சொன்னேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனியா என்னோட பேசியதான் நான் சொல்லவில்லையே. 20 பேருக்கு முன்னாலே பேசி இந்த ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டு தான் நான் கொண்டே அறிவித்தேன். இதை நான் பல தடவைகள் ரணில் விக்ரமசிங்க அவனுடைய ஒரு அண்ணனுக்கு சொந்தமான ஒரு சிங்கள தொலைக்காட்சியிலே சொல்லியிருக்கின்றேன். பல தடவைகள் கூறியிருக்கின்றேன். ஆகவே இதுவரை இன்றைக்கு வரை ரணில் விக்ரமசிங்க அதை மறக்கவில்லை. ஆகவே அது அப்பான நான் பொய்யை சொல்லி இருந்தா சொல்ல வேண்டும். சிவாஜிலிங்கம் சொல்வது பொய். இவ்வாறான ஒரு ஒஃபரே இது ஒரு கோரிக்கை பொய்யா உண்மையா என்பது இல்ல பிரச்சனை. பொய்யா உண்மையா என்பதல்ல பிரச்சனை. ஆனால் இந்த ப்ராசஸிங்
இது விடுதலை புலிகளுக்கு உரிய பாணியிலான ப்ராசஸிங் அல்ல என்பதுதான் அந்த கேள்வி. 2வது இல்ல, இல்ல. அது இரண்டாவது அது கேள்வி, நீங்க எல்லா ப்ரொசீஜர்ன்னு சொல்ல மட்டத்திலுமே முடியும். இல்ல. அப்படி என்றால் என்ன ப்ரொசஸிங்கிலே அவர்கள் மஹிந்த ராஜபக்ச ஆதரித்தார்கள்? என்ன புலிகள் அவர் நேரா போய் என்ன இந்திய என்ன கிளிநொச்சியில நின்று சந்திச்சு தமிழ்ச்செல்வனை சந்திச்சு அவர்கள் ஆதரவு கொடுத்தார்கள் இல்லையே. இடைரீதியாக அ பணத்தை சரத் வாங்கிக் கொண்டு பொன்சேகா ஆதரவு சரத் தானே பொன்சேகா சொல்லப்படுகிறது. சரத் சரத் பொன்சேகா பாராளுமன்றத்திலே உரையாற்றும்போது சொல்கிறார் சடுதியாக விடுதலை புலிகள் தேர்தலை புறக்கணிக்கும் அந்த முடிவை எடுத்ததற்கான காரணம், பெசில் ராஜபக்சே ஊடாக 500 கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் நடந்தது. அவ்வாறு நடக்கும்போது அருகிலே மலையகத்தை சேர்ந்த ஒரு அரசியல் தலைவரும் ஒருவர் இருந்தார். அநேகமாக அது சந்திரசேகரனாக இருக்கலாம். அவர் அந்த பெயரை சொல்லவில்லை. இந்த பண பரிமாற்றம் என்பதுதான் அந்த தேர்தலையே புறக்கணித்து போட்டது என்று தென்னிலங்கையின் யுத்த வெற்றிக்கு காரணமான சரத் பொன்சேகா அவ்வாறு சொன்னதுக்கு பின்னால் அதற்கும் யாரும் மறுப்பு தெரிவித்ததாக இல்லையே இதுவரைக்கும். இல்ல உங்களுக்கு தெரியும். நான் திருப்பி திருப்பி சொன்ன பொழுது கூட ஏன் அப்படின்னா ரணில் விக்ரமசிங்க சொல்லி இருக்க கூடாது. இவ்வாறு ஒரு ஆஃபரை புலிகளிடமிருந்து சிவாஜிலிங்கம் கொண்டு வரவும் இல்லை. எந்த ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்களும் கொண்டு வரவில்லை. இது இவர்கள் பணம் வாங்கித்தான் செய்தார்கள் என்று ரணில் விக்ரமசிங்க சொல்லவில்லை. அதுக்கு சொல்லிட்டு பார்ப்போம். ஆஃபர் ஒரு பக்கம் இப்பொழுது இருக்கு. கூட சொல்லலாம் தானே. ஆஃபர் ஒரு பக்கம் இப்பொழுது கூட இருக்கலாம். ஒரு அந்த ஆஃபர் கேள்வியாக ஒரு ஊடக பக்கம் இருக்கலாம். கேள்வியாக யாராவது கேட்டால், இப்பொழுது கூட தன கருத்தை அது சொல்லலாம் இல்ல தானே. அந்த ஆஃபர் ஒரு பக்கம் அது இருக்கலாம். ஒரு இல்ல தலைவர்கள் மட்டுமில்ல. பல உங்களூடாக நடந்த தலைவர்களுக்கு அந்த செய்தியை நடவடிக்கை சொல்லியிருந்தேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கு உங்களூடாக சஜித் நடந்த பிரேமதாச தரப்பில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் இன்றைக்கு அ அவருடன் துணையாக இருக்கக்கூடிய பல தலைவர்களுக்கு நான் அதிலே கூறியிருந்தேன். இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கவோட இருக்கக்கூடிய திரு ரவி கருணாநாயக்கா போன்றவர்களுக்கு, அதேபோல இன்றைக்கு அ இவர் யார் அ சஜித் பிரேமதாசாவுடன் இருக்கக்கூடிய பல முக்கியமானவர்களுக்கு நான் அந்த செய்தியை சொல்லியிருந்தேன். அவை பல தடவைகள் சொல்லி இதை பற்றி நாங்கள் திருப்பி திருப்பி பேசிக் கொண்டிருப்பதை விட இது ஆனா அப்படி பார்க்க போனால் ரணில் விக்ரமசிங்க அந்த தேர்தலில் சமஷ்டி கோரிக்கையை வைத்திருந்தார். அது 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 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே. சமஷ்டி கோரிக்கையை அவர் வைத்திருந்தார் 2005 பெடரலிசம் என்பதை வைத்திருந்தார். அதுல 2 யூனிட்டுகளா அல்லது வடக்கு கிழக்கு ஒன்றாக என்று அங்கே அவர் குறிப்பிடவில்லை. இலங்கையிலே 9 சமஷ்டி அரசுகள் நிறுவப்படும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையா இருந்தது. அப்படின்னா அதற்கு தமிழ் மக்கள் ஆதரவளிக்கவில்லை என்று சொல்லலாம் தானே. ஆகவே இதெல்லாம் கள நிலவரங்களை சரியா இது சரியா அது சரியா ஆராய்வதற்கு இது பொருத்தமான நேரமில்லை. இந்த கருத்தை நான் கூறுவதற்காக கூறியிருக்கிறேன். அதான் என்னால சொல்லக்கூடியது. கொஞ்சம் அடுத்த விடயங்களுக்கு நாங்க செல்வோம். சரி. அப்ப அதே மாதிரி இன்று தென்னிலங்கையினுடைய தேர்தலை பொறுத்தவரைக்கும் சிறுபான்மை மக்கள் தான் அதனுடைய டிசைடிங் ஃபேக்டராக இருப்பார்கள் என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இல்லையா? இன்று வடகிழக்கு வாக்குகள், மலையக வாக்குகள், முஸ்லிம் மக்களினுடைய வாக்குகள். இவைதான் அங்கு ஜனாதிபதியை தீர்மானிக்கப் போகிறது. காரணம் தென்னிலங்கையினுடைய சிங்கள பௌத்தம் என்பது இப்போது ஒரு உறைநிலைக்கு போயிருக்கிறது. அதை தட்டி எழுப்புவதற்கு பல முயற்சிகள் நடக்கிறது. ஆனால் அந்த வறுமையும் இந்த எக்கனாமிக்கல் கிரைசிஸ் காரணமாக அதை அவ்வளவு இலகுவில் கொண்டு வர முடியாது என்பது போல அங்கு இருக்கிறது. இப்ப இந்த மாதிரியான அங்கு இருக்கக்கூடிய குழப்ப சூழல் எந்த கட்சியுமே இன்று பெரும்பான்மை பெறாதா என்ற ஒரு சூழல்ல தமிழ் தரப்பு வாக்குகளும் சிறுபான்மை தரப்பு வாக்குகளும் தான் இதுல ஒரு தீர்மான சக்தியாக மாறப்போகிறது. அதை பயன்படுத்துவதற்கு முடியாதா? மறுபடி ஒரு முறை இதை இல்ல, இல்ல. பரீட்சித்து செய்வது போல அதை பரீட்சித்து இல்ல எங்களுடைய தெரிவு என்பது தமிழ் மக்கள் அவருக்கு நாங்கள் ஒரு ஒரு உதாரணமா எக்ஸ் என்ற ஒரு வேட்பாளருக்கு ஆதரித்து வாக்களித்தால் அல்லது இன்னொரு கொஞ்சம் பேர் 2வது வாக்கெடுப்பை யாராவது ஒரு சிங்கள வாக்காளருக்கு போட்டால் கூட தமிழ் வாக்காளருக்கு போடாமல் சிங்கள வாக்காளருக்கே போடலாம். 1டையும் போட்டு 2டையும் போட்டு 3டையும் போடலாம். எது எப்படி இருந்தாலும் இது எங்களுடைய வாக்கை பார்த்துத்தான் பேரம் பேசுவது என்பது நடக்க முடியாத காரியம். 3 சுற்று வாக்குகளும் எண்ணப்பட்டதன் பின்னர் 50% அடையாவிட்டாலும் கூட அதிக வாக்கு பெற்ற அந்த வேட்பாளர் குறிப்பிட்ட வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுவார். அது நிச்சயமாக ஒரு ஜனாதிபதி ஒருவர் தெரிவு செய்யப்பட்டதாக இந்த தேர்தல் முடிவு அமையும். அதிலே ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் எல்லாருமே வாக்களிக்காவிட்டால் கூட ஏன் சிறுபான்மை மக்கள் என்று சொல்லப்படுகின்ற எண்ணிக்கையிலே சிறுபான்மையினரான முஸ்லிம்கள் அதே போல மலைய தமிழ் மக்கள் எல்லாருமே வாக்களிக்காமல் விட்டால் கூட அந்த 50% என்பது வராமல் அங்கே தேர்தல் முடிவு நடக்காது என்று இல்லை. அது அவ்வளவு நேரம் அப்படி செய்யாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஒரு பேச்சுக்கு வைத்தால் கூட 70% சிங்கள மக்கள் வாக்களித்தால் அதிலே ஒருவர் மாத்திரம் 50% பெற முடியாவிட்டால் ஜனாதிபதி தெரிவில்லாமல் 2வது தடவை வாக்கெடுப்பு நடைபெறும் என்ற நிலைமையும் இல்லை. ஆகவே இதிலே எல்லாம் நாங்கள் பேரம் பேசுவதற்கு எதுவுமே இல்லை என்பதுதான்
அவர்கள் இப்பொழுது வந்து வருகிறார்கள், எல்லாம் 13 பற்றி பேசிக்கொண்டு போகிறார்கள். பிறகு 13க்கு என்ன சொல்வார்கள்? ஏன் இப்ப சஜித் பிரேமதாஸ் தரப்பிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாங்கள் அதை பற்றி பேர்ந்து தீவிரமாக யோசிக்க வேண்டியிருக்கும். அங்க இருக்கக்கூடியவரோட நான் கலந்து ஆலோசிக்க வேண்டியிருக்கும். போலீஸ் அதிகாரத்தை கொடுக்கிறது என்றால், பிறகு என்ன 13? இன்றைக்கு அரசியலமைப்பிலே இருக்கக்கூடியது காணி போலீஸ் அதிகாரம் உட்பட்டது. அதை முழுமையாக 100% அமல்படுத்த வேண்டிய எந்த ஒரு வேட்பாளரும் சொல்ல முடியாத நிலைமையிலே யாரை இவர்கள் ஆதரிக்க போறார்கள்? ஏதாவது ஒரு பொய்யை சொல்லித்தான், ஒரு ஏமாற்றை சொல்லி தமிழ் மக்களை ஏமாற்றக்கூடிய விதத்திலே தான் திரு சுமந்திரனும் அவருடைய அணியினரும் சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்க வேண்டும் என்று கூறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றதே ஒழிய, அது எவ்வாறு 2010ஆம் ஆண்டிலே நாங்கள் ஏமாந்தோம். அது நாங்கள் அளித்த வேட்பாளர் தமிழ் மக்கள் பெருமளவிலே அளித்த சரத் பொன்சா வெற்றி பெறவில்லை. 2015 நாங்கள் அளித்த மைத்திரிபால சிறிசேன என்ன நடந்தது? அவர் ஏமாற்றுவார் என்பதை நான் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே கூறியிருந்தேன். நான் என்னுடைய வாக்கு அளிக்க மாட்டேன் என்று சொல்லியிருந்தேன். அளிக்கவில்லை. ஏமாற்றுவார்கள். ஆனா ஏமாற்றப்பட்டோம். என்ன நடந்தது? இப்பொழுது 19 நீங்கள் ஆதரித்தீர்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு. அவர் தோத்தார். ஆகவே இதை நீங்கள் ஒரு விடயமாக சொல்லி நாங்கள் ஒன்றை சாதிக்க போகின்றோம் என்று சொல்வது பதிலே எந்த விதமான அர்த்தமும் கிடையாது, எந்த விதமான பெறுபேறும் கிடையாது. தொடர்ந்து 75வது ஆண்டையும் கடந்து ஏமாற்றப்பட்டோம் என்பது வரலாற்றிலே வர வேண்டும் என்றால் ஏமாற்றப்படட்டும். இதுதான் நான் சொல்ல முடியும். திரு எம் ஏ சுமந்திரன் போன்றவர்கள் வந்து தனி ஒரு வேட்பாளர், பொது வேட்பாளர் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றெல்லாம் சொல்கிறாங்களே. அவர்களுடைய பார்வையில் இது என்னவாக இருக்கும் என்று நீங்கள் உணர்கிறீர்கள்? இல்ல, அவர்கள் தென்னிலங்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சமரசம், ஒரு சாமர வீசி ஆதரவை கொடுத்து ஒரு தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இணக்க அரசியலோடு செல்வதற்கான ஒரு முயற்சியில ஈடுபடுகின்றார் ஒழிய, இன்று வரை அவர்கள் இனப்படுகொலை என்று சொல்லக்கூடாது என்று எத்தனையோ நாட்கள் வருடக்கணக்கிலே போராடியவர் தான் சுமந்திரன். 2015 பாராளுமன்றத்திலே, மன்னிக்க வேண்டும், வடக்கு மாகாண சபையிலே நான் பல தடவைகள் கொண்டு வர முயற்சி எடுத்து முறியடிக்கப்பட்டதன் பின்னர் திரு விக்னேஸ்வரன் ஐயா கொண்டு வந்து முன்மொழிந்து நாங்கள் எல்லாரும் ஆமோதித்த வழிமொழிந்த அந்த இனப்படுகொலை தீர்மானம், அதை ஏன் அதன் பின்னர் பொது வாக்கெடுப்பு என்ற தீர்மானத்தை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வடக்கு மாகாண சபையிலே ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் கூட இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? இனப்படுகொலை என்பதை 2018ஆம் ஆண்டில் 2021ஆம் ஆண்டிலே தான் சிவில் அமைப்புகள் எல்லாம் கூடி வைத்த தீர்மானத்திலே தான் கடைசியிலே சம்பந்தன் ஐயாவும் அதே போல விக்னேஸ்வரன் ஐயா, திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உட்பட அந்த 3 அணியினரும் கையெழுத்து வைத்து அனுப்ப வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை அவர்கள் எடுத்திருந்தார்கள். அதிலே வந்திருந்தார். அப்பொழுதுதான் இனப்படுகொலை என்று வந்திருந்தார் 2021. அப்பொழுதுதான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி உடைக்கப்பட்டு அதை பற்றி ஆராய்ந்து கொண்டிருந்த ஒரு கூட்டத்திலே தான் அந்த தீர்மானம் அந்த சிவில் அமைப்புகளுடன் சேர்ந்து நாங்கள் கையெழுத்து வைத்து ஐநா சபை போன்றவற்றுக்கு அனுப்பியிருந்தோம். அவை இவ்வளவு காலம் சென்று இனப்படுகொலை என்பதை அன்னை இந்திரா காந்தி சொன்ன காலத்தை கூட ஞாபகம் இல்லாமல், அதிலே அந்த காலத்திலே தலைவர் அமர்தலிங்கம் அவர்கள் இருந்த நேரத்திலே சொன்னதை இனப்படுகொலை என்று ஏற்றுக்கொள்வதற்கு இவர்களுக்கு இவ்வளவு தாமதம் எடுக்கின்றார்கள். இவர்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு, குற்றவியல் நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு இவ்வளவு தாமதமாக போய் அங்கே நேரே போக முடியாது, வீட்டோ அதிகாரத்தை பாய்ப்பார்கள் என்றால், இப்பொழுது இன்றைக்கு கனடா நாட்டினுடைய பிரதமர் இன்றைக்கு இனப்படுகொலை என்று கூறியிருக்கிறார். ஏன் கனடா நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் கூறியிருக்கிறார், நான் வந்தால் ஐசிஜேக்கும் ஐசிசிக்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கும், இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கும், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கும் நான் கொண்டு செல்வேன் என்று கூறுகிறார். அவர் வெற்றி பெறுவாரா, வெற்றி கொண்டு வருவாரா என்பது வேறு விடயம். அவ்வாறு சொல்லப்படுகின்ற நிலைமை உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே சர்வதேச ரீதியாக மாற்றங்கள் வராது என்ற அல்ல. இதைத்தான் நாங்கள் திரு சுமந்திரன் போன்றவர்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஒரு பொது வேட்பாளர் என்ற ஒரு நிலைப்பாட்டில் உறுதியாக முடிவெடுத்து தேர்தல் அறிவிக்கப்பட்டால் அந்த பொது வேட்பாளர் என்பவர் யாராக இருப்பார்? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஒருவர் நிறுத்தப்படுவது வந்து நல்லது என்று ஒரு கருத்து வருகிறது. காரணம், கிழக்கிலுடைய தமிழ் தேசியத்தை மீண்டும் தட்டி எழுப்பலாம் என்ற ஒரு கருத்து. ஒரு பெண் வேட்பாளராக இருந்தால் இன்னும் நல்லது. இந்த மாதிரியான பல கருத்துக்கள் வருகிறது. எது வந்து சரியான ஒரு தேர்வாக இருக்கும்? இல்ல, பல விதமான சூழ்நிலைகளை பார்த்து இதிலே வேட்பாளருடைய தரம் தராதரம் என்று அவர் வேட்பாளர் இந்த கொள்கையிலே உறுதியாக இருந்தால் அதுவே போதுமானது. வேற எதுவும் தகுதி தராதரங்கள் என்று எதுவுமே தேவையில்லை.
அவர் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தக்கூடிய விதத்திலே எங்களுடைய கொள்கைகளை தெளிவாக சொல்லக்கூடியவராக இருந்தார். அது ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அதிலே பிரச்சனை இல்லை. சாதி, மத, ம். பிரதேச, பால் இன வேறுபாடுகளை கடந்த ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதுக்கான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. ஆகவே கூடிய விரைவில் நல்ல ஒரு முடிவு எடுக்கப்படும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றி திரு எம்.கே. சிவாஜிலிங்கம் அவர்கள். உங்களுடைய பெருமதியான நேரத்தை தந்தமைக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. நேயர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரையில் விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.